यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतिये धनधान्याधिपति समृद्धि मेदे गीதாபாய स्वाहा. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இன்றைய தினம் பொதுவான குறிப்புகளாக மச்சங்களுடைய நிறங்களை பற்றி பார்ப்போம். மச்சங்களின் நிறங்கள் வெவ்வேறு வகையானவை. மச்சங்களுடைய நிறங்களை வைத்து நாம் பலன்களை சொல்ல முடியும். அவை 7 வித நிறங்களாக காணப்படுகின்றன. 1 கருப்பு நிறம், 2 சிவப்பு நிறம், 3 மஞ்சள் நிறம், 4 இளம் சூரிய கதிர் நிறம், 5 நீல நிறம், 6 பிரவுன் அல்லது பழுப்பு நிறம், 7 சந்திர ஒளி நிறம். ஸோ இந்த கருப்பு, ப்ளூ மற்றும் பழுப்பு நிற மச்சங்கள் பெரும்பாலும் அனைவரிடத்திலும் காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் கிழக்காசிய நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன. சிவப்பு, மஞ்சள், இளம் சூரிய நிற மச்சங்கள் மற்றும் சந்திர ஒளி நிற மச்சங்கள் பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளில் காணப்படுகின்றன. சில நேரங்களில் எல்லாவித நிற மச்சங்களும் உள்ள மனிதர்கள் நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். ஏனெனில் அவர்களின் அந்தந்த நிறங்களுக்குண்டான தேசங்களில் பிறந்து வெவ்வேறு நாட்டிற்கு குடியேறி இருக்கலாம். இவை யாவும் ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட நிறம் உள்ள மச்சங்கள் இருப்பதற்கு எந்த விதமான ஆதாரமோ கட்டாயமோ இல்லை. மச்சங்களுடைய நிறங்கள் மச்ச பலன்களை நிர்வகிக்கின்றன. மாறுபட்ட நிற மச்சங்கள் மாறுபட்ட பலன்கள் மற்றும் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். மேற்குறிப்பிட்டபடி நிறங்களை வைத்து மச்சங்களின் பலன்கள் குணாதிசயங்களை பார்ப்போம். மிக சிவப்பு மற்றும் மிக கருப்பு நிற மச்சங்கள் அதிர்ஷ்டகரமானவை. இவை பெரும்பாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களிடையே காணப்படும். இந்த இரு நிறங்களிலும் மேடானதாகவும் வட்ட வடிவத்திலும் இருக்கும். பழுப்பு, மஞ்சள், கலப்பு நிற மச்சங்கள் அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படவில்லை. இந்த சிவப்பு நிற மச்சங்கள் வெளிப்படையாக தெளிவாக தெரிந்தால் நல்லது. கருப்பு நிற மச்சங்கள் உடலில் புதைந்த நிலையில் இருந்தால் மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிலருக்கு அடர்த்தியாக முடிகள் கூட மச்சங்களினுடைய இடையே காணப்படும். அவை பார்ப்பதற்கு சகிக்காது. சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை நிற லைட் கலர் மச்சங்கள் அதிர்ஷ்டகரமானவை. முதலாவதாக சிவப்பு நிற மச்சங்கள். சிவப்பு நிற மச்சங்கள் உள்ளவர்கள் பெரும்பாலும் கண்ணியமானவர்கள். அதிகமான உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள். இவர்கள் மிக தைரியசாலிகள் மற்றும் உடல் வலிமை உள்ளவர்கள். அதை அடிக்கடி வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளேயே வைத்து கொள்வார்கள். இவர்களின் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பும் அதை காப்பாற்றும் தன்மையும் உள்ளவர்கள். இவர்கள் அதிக புத்திசாலிகள் மற்றும் வேதாந்த சாஸ்திரத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள். பெரும்பாலும் இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இரும்பு சம்பந்தப்பட்டவராகவும் தச்சு வேலை செய்யும் அதிகாரிகளாகவும் இருப்பர். இவர்களுக்கு இரத்த கொதிப்பு, வைரஸ் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிப்படைவர். இரண்டாவதாக கருப்பு நிற மச்சங்கள். பெரும்பாலும் மகிழ்வான வாழ்க்கையை வாழ தகுதியற்றவர்கள். கடின உழைப்பின் மூலமே இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அலுவலகங்கள் மற்றும் புதைக்குழி வழியில் வேலை செய்பவர்களாகவும் இருப்பர். எல்லாவித வசதிகளும் இல்லத்தில் நிறைந்திருந்தாலும் இவர்களால் வசதிகரமான வாழ்வு வாழ முடியாது. இவர்களுக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் மேலோங்கும். இவர்கள் பெரும்பாலும் தனிமையையே விரும்புவார்கள். மூன்றாவதாக மஞ்சள் நிற மச்சங்கள். இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும்
சம்பாதித்த பணம் காம களியாட்டங்களில் விரயம் செய்வர். மிக இளம் வயதிலேயே இவர்களுக்கு திருமணம் நடைபெறும். இவர்களுக்கு பதிவிரதையான மனைவி அமையும். திருமண வாழ்க்கையும் நன்றாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சினிமா துறை சார்ந்த நட்சத்திரங்களாகவும் நாடகத்துறை சார்ந்த நட்சத்திரங்களாகவும் இருப்பர். பெரும் சம்பாத்தியம் பெறும் நபர்களாகவும் இருப்பர். இவர்களின் வியாபாரம் அழகு சாதன பொருட்கள் மற்றும் இசைக்கருவிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சிலர் கவிதை எழுதுபவர்களாகவும் இருப்பர். அடுத்ததாக இளம் சூரிய நிற மச்சங்கள். இவர்களும் பெரும்பாலும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். கணிதத்துறையில் வல்லுநராக இருப்பர். புராண கதைகள் மற்றும் வேதாந்தங்களில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். சாதாரண குமாஸ்தா வேலை செய்பவராகவும் இருப்பர். சிலர் கதை எழுதுபவராகவும் பதிப்பகம் நடத்துபவராகவும் புத்தக வியாபாரிகளாகவும் இருப்பர். பதிவிரதையான மனைவி இவருக்கு அமையும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியால் சிரமம் அடைவர். இந்த வரிசையில் அடுத்து நீல நிற மச்சங்கள். நீல நிற மச்சங்கள் உள்ளவர்கள் தர்ம காரியங்களை செய்வர். தர்ம ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி அதை நடத்தி வருபவர். மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அனைவருமே கண்ணியமானவர்கள். மிகுந்த இரக்க குணம் உடையவர்கள். சிறந்த பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர். சிலர் வட்டி லேவாதாவை தொழில் செய்பவராகவும் இருப்பர். சிலர் வங்கியில் வேலை செய்யும் ஆட்களாகவும் இருப்பர். சம அந்தஸ்துள்ள பெண்ணை திருமணம் செய்வர். ஆனால் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை இவர்களால் வாழ முடியாது. அடுத்ததாக பிரவுன் அல்லது பழுப்பு நிற மச்சங்கள். இவர்கள் மிக புத்திசாலிகளாக இருப்பர். மிக கண்ணியமானவர்கள். குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்டபடி தீர்மானித்தபடி அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள். மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பவர்கள். நிறைந்த நண்பர்கள் இவர்களை சூழ்ந்திருப்பர். நண்பர்களை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பர். உடலில் கொப்புளங்கள் மற்றும் வைரஸ் காய்ச்சலால் அவதிப்படுவர். அடுத்து சந்திர ஒளி நிறமச்சங்கள். இவர்கள் பெரும்பாலும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பர். சிலர் அமைதியான வாழ்க்கை மேற்கொள்பவர்கள். கீழ்ப்படியும் குணம் உள்ளவராகவும் இருப்பர். பிரயாண பிரியராகவும் இருப்பர். சாதாரண மத்தியதர வாழ்க்கை நடத்துபவராக இருப்பர். நீர் சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவராக இருப்பர். சிலர் ஓவியராகவும் இசை அமைப்பாளராகவும் ஜோதிடராகவும் இருப்பர். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் தலைவலியால் அவதிப்படுவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிரகங்களின் சேர்க்கைய மச்சங்கள் என்ற பகுதியில் மச்சங்களினுடைய நிறங்களை இன்று 7 விதமாக நாம் பார்த்தோம். முதலாவதாக கருப்பு நிற மச்சங்கள், இரண்டாவதாக சிவப்பு நிற மச்சங்கள், மூன்றாவதாக மஞ்சள் நிற மச்சங்கள், நான்காவதாக இளம் சூரிய கதிர் நிறங்கள், ஐந்தாவதாக நீல நிற மச்சங்கள், ஆறாவதாக பழுப்பு நிற மச்சங்கள், ஏழாவதாக சந்திரஒளி நிற மச்சங்கள் என விளக்கத்துடன் பார்த்தோம். அதே போல பொதுவான சில கிரக இணைப்புகளை பற்றி இன்று நாம் பார்ப்போம். செவ்வாயும் சூரியனும் இணைவு பெற்றிருந்தால் சிவப்பு நிற மச்சங்கள் உருவாகும். அதே போல ராகுவும் சனியும் இணைவு பெற்றிருந்தால் கருப்பு நிற மச்சங்கள் உருவாகும். சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இம்மூன்று கிரகங்களும் இணைவு பெற்றிருந்தால் தலையில் மச்சம் உருவாகும். சுக்கிரன் லக்னத்திலும் ராகு 8லும் இருந்தால் தலை அல்லது வலது காலில் மச்சங்கள் உருவாகும். செவ்வாய் லக்னத்திலும் சனி 3ல் இருந்தால் மர்மஸ்தானங்களில் மச்சங்கள் உருவாகும். குரு 8ல் இருந்தால் வயிற்றில் மச்சங்கள் உண்டாகும். பாதங்களில் மச்சம் இருந்தால் ராஜபோக வாழ்க்கை வாழ்வார்கள். ஆண்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் ஆண் ராசிகளில் இருந்தால் உடலின்
வலது பக்கத்தில் மச்சங்கள் ஏற்படும். லக்னம் ஆண் ராசியாகவும் லக்னாதிபதி பெண் ராசியில் இருந்தாலும் லக்னம் வலது பக்க மச்சமுள்ள ராசிகளுக்கு அருகே இருக்கும். அதே போல லக்னாதிபதி இடது பக்க மச்சமுள்ள ராசிகளுக்கு அருகே இருக்கும். லக்னமும் லக்னாதிபதியும் பெண் ராசியில் இருந்தால் உடலின் இடது பக்கத்தில் மச்சம் இருக்கும். லக்னாதிபதி ஆண் ராசியில் இருந்தால் உடலின் வலது பக்கம் மச்சம் இருக்கும். பெண்களுக்கு இடது பக்கம் மச்சங்கள் இருக்கும். ஆக இன்றைய தினம் இந்த மச்சங்களினுடைய நிறங்கள் மற்றும் பொதுவான சில கிரக இணைப்புகளை பற்றி பார்த்தோம். வரும் பகுதியில் அடுத்த ஒரு நிகழ்வில் மேற்கொண்டு இந்த தொடரை சந்திப்போம் என கூறி அன்பர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.